சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருக்கணித முறையான சனி பயிற்சி தான் இப்போ சமீபத்தில் நடந்தது அப்படின்னு எல்லாருமே சொன்னது. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம், நமது பாரம்பரிய தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி தான். இந்த வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத இன்னும் அழுத்தி சொல்லணும் அப்படின்னா அதை பற்றிய பாரம்பரியத்தை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 99% கோவில்கள் எல்லாவற்றிலுமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறது நடக்கிறது. ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதாக இருக்கட்டும், கோவிலில் திருவிழா நடக்கிறதாக இருக்கட்டும், அந்த கோவிலில் எப்போ பௌர்ணமி வர்றது, எப்போ கிரகணம் வர்றது, எப்போ மாத பிறப்பு வருது, வருடப்பிறப்பு வர்றதுங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறத நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக க்ஷேத்திரம் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோவில் திருநள்ளாறு, சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோவில், சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர், செவ்வாய் பகவானுக்கு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு கோவில், அதே போல் குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆலங்குடி கோவில், சுக்கர பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய கஞ்சனூர் கோவில், அதே போல் ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழப்பெரும்பள்ளம், எல்லா கோவிலும் இந்த நவகிரக க்ஷேத்திரம் எல்லாத்துலேயுமே கால நிர்ணயம் அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி தான் நடக்கிறது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கிறதுனா 2026 3ஆம் மாதத்தில், அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது. அந்த சனி பகவான் எப்போதுமே பயிர்றதுக்கு முன்னதாகவே சற்றேறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சனி பகவான் ஒவ்வொரு கிரகமும் அந்த குறிப்பிட்ட ஒரு ராசிக்கு மாறுவதற்கு முன்பாகவே மாறிடும். சனி பகவான் அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதே போல் குரு பகவான்னா 1 மாதத்திற்கு முன்பாகவே அதற்குண்டான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சூரிய பகவான் 1 நாளுக்கு முன்பாக, சந்திர பகவான் 1 நாழிகைக்கு முன்பாகவே அதுக்கான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு கால விதானம் இருக்குது. இப்போது உங்களுடைய, அதாவது சனி பகவான் இப்போ கால விதானத்திற்கு 12ஆம் பாவத்துக்கு வரார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல அவர் இருக்காரோ அதற்கு தக்கன இதற்கான ஒரு எதிர்வினைகளையும் அவருடைய அந்த பலன்கள் ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு, இப்போ என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக ஒரு தடவை பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிற, பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சிகள் நடக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களாகட்டும், பெரிய பெரியவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு தடவை அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. அவங்க ஜாதகமாக இருக்கட்டும், குடும்ப ஜாதகத்தை எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி இருக்குது, என்ன போயிட்டுருக்குங்கிறத. எதற்குன்னா அது எல்லாம் ஒரு ஒரு விதமான படிநிலைகள். அதனால் நீங்களும் ஒரு தடவை ஒரு தகுந்த ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகம் அல்லது உங்களுடைய குடும்பம், முக்கியமாக இந்த அஷ்டம சனி இருக்கக்கூடியவங்க, அர்த்தாஷ்டம சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, இவங்களாம் ஒரு தடவை உங்களுடைய ஜாதகம், 7.5 சனி இருக்கிறவங்களாம் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. மேகராசி ஆகிய உங்களுக்கு இப்போது சனி பகவான் எங்கே வரார் அப்படிங்கிறத கவனிப்போம். மேகராசிக்கு பார்த்தேன் அப்படின்னா, இப்போ இது வர 11ஆம் பாவத்தில் இருந்தார் சனி பகவான். உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு உட்கார்றார். 12ஆம் பாவத்தில் இதற்கு விரய சனி அப்படின்னு பேர். இந்த விரய சனி காலம் அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கொடுப்பார் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, முக்கியமாக உங்களுக்கு அதிகப்படியான செலவை கொடுப்பார். இது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7.5 சனியினுடைய ஆரம்பம் மேஷராசிக்காரர்களுக்கு வர்றது. 7.5 சனி ஆரம்பிக்குது 7.5 இதுக்கு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 7.5 சனின்னா இதில் முதல் சுற்று, 2ஆவது சுற்று, 3ஆவது சுற்றுக்கெலாம் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பின்னாடி. அதே மாதிரி இந்த 7.5 சனி அப்படிங்கிறனாலே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேஷராசிக்கு 11ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் உடையவர் சனி பகவான். 10ஆம் பாவம்ங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர், 11ஆம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு பேர். ஆக ஜீவனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் 90% நன்மையை தான் செய்வான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
ஜீவனம்ங்கிறது ஒரு மனிதனுடைய முக்கியமான வாழ்வு ஆதாரமாக இருக்கக்கூடியது, வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. அப்போது இந்த வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடியவர் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுடைய ஜீவாதாரம், வாழ்வாதாரம் உயரும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு பக்கத்து தெருவில் போய், நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து பக்கத்து தெருவிலே உங்களுக்கு வேலை, ரொம்ப ஒரு ஜீவிதம் நன்னா இருக்குது அப்படின்னா, அந்த தெருவில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தான், இல்லைன்னா பக்கத்து ஊரில் போய் நீங்கள் வேலை செய்தாலும் சரி தான். இதோட சம்பளம் உயர்வு வந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். இதுதானே இயற்கை, எல்லாருக்கும் உண்டான இயற்கை இல்லையா? அதனால தானே வெளியூர் போகிறோம், வெளிநாடுகள் போகிறோம், கடல் கடந்து போகிறோம், நிறையா மொழிகளுக்கு இது விட்டுட்டு, குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு, சொந்த பந்தங்களை எல்லாம் கூட விட்டுட்டு சில பேர் வெளிநாட்டிலே போயெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பொருளாதார வளர்ச்சி தான் முக்கியம். அப்போது வாழ்வாதாரத்திலே அவர் சனி பகவான் 12ஆம் பாவத்திலே உதவு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும். ஆனால் அதிலே சில மாற்றங்கள் ஏற்படும். அவ்வளோதான், நல்லா புரிஞ்சுங்கோ. சில விரைய செலவுகளும் ஏற்படும். இன்றைக்கி ஒரு 10 ரூபா செலவாயின்னு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, தினந்தோறும் அது அப்படியே கொஞ்சம் கூடும். 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா வரைக்கும் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும். இந்த இப்போ விரைய சனி அப்படிங்கிறதுனால இந்த 7.5 சனி ஆரம்பிக்குதுங்கிற அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. இதில் என்ன அப்படின்னா, அந்த செலவு வருது இல்லையா, அந்த செலவு போகுதே அப்படி இல்லையா, அந்த அளவுக்கான வருமானத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதி இல்லையா, அதனால் லாபத்தை உங்களுக்கு பன்மடங்காக உயர்த்தி விடுவார் சனி பகவான். இது ஒரு பெரிய நன்மையாக அமைகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம், ஒரு எந்த இடத்துல நம்ம ரேஸில் இருக்கோமோ அதில் எப்படியாவது ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸில் போய் இடத்துடணும், அந்த இடத்த நம்ம போய் ஒரு சப்மிட் பண்ணிடணும். 10 பேரோட ஒரு வேலை செய்யும் போது எல்லாருக்கும் முன்னாடி நாம் இந்த சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இயற்கையான உணர்வு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ஏன் இருக்குது, இது ஏன் தேவையில்லாததுன்னு நிறைய பேர் சொன்னாலும் கூட உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஒரு முதன்மையாக போய் இழுக்கணுங்கிற ஒரு இயற்கையான உணர்வுங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சனியினுடைய இந்த மாற்றம் உங்களுக்கு அதற்கு என்ன இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னா, எதுலேயுமே நீங்கள் ஒரு முதல் இடத்துல இருக்கக்கூடிய நபராகிய நீங்கள் கொஞ்சம் பின்னடைய வேண்டிய சூழ்நிலை வரலாம். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்கோ. எப்போதுமே நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ரேங்க்கு, ஃபஸ்ட்டு கிளாஸு, ஃபஸ்ட்டு முதன்மை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபரான நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து 2 அல்லது 3 அப்படிங்கிற ஒரு அளவுக்கு உங்களுடைய இறக்கம் ஏற்படலாம். அதை நீங்கள் புரிஞ்சுங்கோ. சரி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே நான் தெளிவாக சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இப்போ உங்களுடைய பார்வை மேஷராசிக்காரர்களுக்கு அவர் ஓரளவுக்கு நன்மையான பார்வையை தான் கொடுக்குறாரு. இந்த மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறார். 6ஆம் பாவத்தை சனி பார்க்கறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு கவனிச்சால் அப்படின்னா, உங்களுடைய எதிரிகள் அவெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த எதிரிகள் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்குனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தீமைகள், அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறையும். உங்கள் கூடயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, உங்கள் கூடயே நன்னா பேசின்னு இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு எதிரான வேலைகளை பின்னாடி போய் செஞ்சுட்டு இருப்பான். அதற்கு அனுகூல சத்துருக்கள் அப்படின்னு பேர். அனுகூல சத்துரு எதிரிகள் அப்படின்னா நிறையா விதமான எதிரிகள் இருக்காங்க. எதிரிகள்லாம் நம்ம கண்ணுக்கு நேராக நம்மளை வெட்டுறவங்க தான் எதிரின்னு நம்ம கிடையாது. நம்ம கூடயே நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுடைய விஷயத்தை ஒன்று சொன்னோம்னா அதை 1க்கு 2 இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அனுகூல சத்துருக்கள் அப்படின்னு பேர். இந்த மாதிரி அனுகூல சத்துருக்கள் இருக்கா இல்லையா, அவால்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் குறையும், அல்லது வேறு விதமான பிரச்சனைகளால் உங்களுடைய அனுகூல சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போய்விடுவார்கள். அதனால் 6ஆம் பாவத்தை சனி பார்க்கறது நன்மை. அடுத்ததாக உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்குறார். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், உங்களுடைய பொருளாதாரத்தை உறுதி செய்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரத்தை கொஞ்சம் பொறுமையாக கொடுப்பார். அதிகமாக கொடுக்கறத கொஞ்சம் குறைக்கலாம். ஆனால் வரவை தடுக்க மாட்டார் அவர் சனி பகவான். இன்னும் நல்லா புரிஞ்சுங்கோ. அதை நன்மையாக கொடுப்பார். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய மேஷராசியினுடைய அஷ்டமஸ்தானம், அதாவது 9ஆம் பாவத்தை, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். தெய்வ கைங்கரியங்கள் நிறையா செய்ய போகிறீர்கள். நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும், பிரார்த்தனை இருக்குது, போகவே முடியல, நிறைய பிரார்த்தனை இருக்குது, நிறைய கொடுத்துருக்காரு சுவாமி. இந்த நடந்ததுன்னா குழந்தைக்கு மொட்டை போகிறான்னு வேண்டின்ட்டேன், அது நடந்து வரேன்னு வேண்டின்ட்டேன், அது நடந்ததுன்னா பழனிக்கு வரேன்னு வேண்டின்ட்டேன், பாத யாத்திரை வரேன்னு வேண்டின்ட்டேன், திருச்செந்தூர் போகிறேன்னு வரேன்ட்டேன், கிரிவலம் சுற்றுறேன்னு வேண்டின்ட்டேன். இதெல்லாம் நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா இருக்குது. ஆனால் எதுக்கும் நமக்கு
நேரத்தை கொடுக்கவே இல்லை சுவாமி அப்படிலாம் நினைக்கிற வாழ இருந்தெல்லாம் கவலையே படாது. இப்போ அந்த சனி 9ஆம் ஏன்னா தர்ம கர்மாதிபதி பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ பழைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் செஞ்சிருவேல். நீங்கள் வேணும்னா பிரார்த்தனைன்னு கூட சொல்கிறத விட உங்கள் தாய் தந்தையர் ஏதாவது உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கா அப்படின்னா அந்த பிரார்த்தனையும் சேர்ந்து செய்ய போகிறீர்கள் நீங்கள். அதனால் பெரிய நன்மைகள் நடக்க போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு. இந்த தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும். ரொம்ப நாளாக சுவாமியை கும்பிடாமல் இருக்கக்கூடியவாக கூட, அதை கும்பிட்றதுக்கான சூழ்நிலை இல்லாதவாக கூட சுவாமிக்கு கும்பிட்றதாக இருக்கிறாலும் நித்திய நீங்கள் பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தை கடைபிடிக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே சௌரியமாக இருக்க போகிறது. நல்ல பலனை இப்போ இந்த சனி பகவான் 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தரப்போகிறார் உங்களுக்கு. அடுத்ததாக நீங்கள் இந்த சமயத்தில் முக்கியமாக 7.5 சனி ஆரம்பிக்குது, என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை பல தரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை மேஷராசிக்காரர்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். சனிக்கிழமை சனி பகவானுக்கு 21 எண்ணிக்கை கொண்ட அந்த மாலையை போட்டு வாங்கோ. பல நல்ல பலன்களை அவர் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவார். சிவாய நமக.